இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ம், நல்லா இருக்கும். ஏன்னா புதன் வந்து அறிவுக்கு அதிபதி. ம். இவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, கொந்தளிக்க மாட்டாங்க. அதே நேரத்து இப்போ மேஷராசி மாதிரி கொந்தளிக்க மாட்டாங்க, ரிஷபராசி மாதிரி அப்படியே அடக்கி வைக்கவும் மாட்டாங்க. கரெக்டாக பேசுவாங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன வேணுமோ அது கரெக்டாக பேசுவாங்க. இவங்க வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்க. நெரேட்டர்ஸ், பெஸ்ட் நெரேட்டர். ரிஷபராசிக்காரங்க ரொம்ப பேச மாட்டாங்க, 2 வார்த்தை தான் பேசுவாங்க. ஆனால் இவங்க வந்து நல்லா பேசுவாங்க, கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக தன்னுடைய வாதத்தை, நான் வந்து இந்த காரணத்துக்காக இந்த முடிவெடுத்திருக்கேன்றதை அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. வெதர் யூ அக்செப்ட் ஆர் நாட், இவங்க தன்னை வந்து வெளிப்படுத்துறதுல தயக்கமே காட்ட மாட்டாங்க. நல்லா சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் ஐ அக்ரி வித் யுவர் டிஸ்அக்ரிமெண்ட்டுன்னு எந்திரிச்சு போயிடுவீங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, ஆனால் எனக்கு என்னவோ அது ஏற்றுக்க முடியலை, எனக்கு என்னவோ ஏற்றுக்க முடியலை. ஆனால் நீங்கள் சொல்கிறது எதையும் நான் தப்புன்னு சொல்லலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு சரி மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு ட்ரக்ஸ் வந்து பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரக்ஸு கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருப்போம். இவங்க வந்து ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு அனுமதிக்கலாம், அதுக்கு என்னென்ன மெடிக்கல் வேல்யூ இருக்குது, எந்தெந்த நாட்டில் இதெல்லாம் புழக்கத்தில் இருக்குது, அந்தந்த நாடெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது, ஒன்றும் அதனுடைய வளர்ச்சி குறைந்து போகலை, ட்ரக்ஸ்னால கிடையாது, அதுக்கு வேறு பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் அதை டிசைட் பண்ணுது, அதனால ட்ரக்ஸ்னால வந்து எல்லாரும் வளர்ச்சி குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு இவங்க ஒரு புது வாதத்தை எடுத்து வைப்பாங்க. அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் நிறைய புள்ளி விவரங்களோட பேசுவாங்க.